Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 5ல exercise number 5.2ல question number 8ல 5th subdivision பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது first general formலயே நமக்கு equation கொடுக்கல. இப்போ நாம இத general formல convert பண்ண போறோம். இப்போ நாம வந்து like variables பக்கத்துல எழுதிக்கலாம். So x பக்கத்துல x எழுதிக்கோங்க. அதே போல y variables பக்கத்துல எழுதிக்கிட்டு constant term 120 இருக்கு, அதை மட்டும் அந்த பக்கமா ரைட் சைடுல -120 கொண்டு போயிடுங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 18 காமனா எடுக்கலாம். 18 காமனா எடுத்தீங்கன்னா x square minus 8x அப்படின்னு வந்துரும். அதே போல 12 காமனா எடுத்தீங்கன்னா y square plus 4y வந்துரும் equal to -120. Next 18 into இப்போ நம்ம வந்து completing the square பண்ண போறோம். இங்க 2ab ஓட இடத்துல வந்து that is 2b வந்துட்டு 8 ன்னு இருக்கு. ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 ஆல டிவைட் பண்ணுங்க. இப்போ 8 2 ஆல டிவைட் பண்ணா 4 ன்னு வரும். அந்த 4 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. பிளஸும் போடணும் மைனஸும் போடணும். that is +16 போடணும் -16 போடணும். அதே போலவே இங்கேயும் +12 அப்படியே வச்சுட்டு இங்கே வையோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 4ன்னு இருக்குது. 4 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 2ன்னு வரும். அந்த 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 +4 -4 அப்படின்னு போடுங்க ஈக்குவல் டு -120. இப்போது இது 18 அப்படியே வச்சுட்டு இப்போது இந்த 3 டேர்மையும் a minus b the whole square மாதிரி எழுதலாமா? ஸோ x minus 4 the whole square இந்த -16 அப்படியே இருக்குது. அதே போல் இங்கே +12 into y plus 2 the whole square minus 4 equal to -120 அப்படின்னு வந்துடுதா? ஸோ இப்போ 18 into 18 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 18 into x minus 4 the whole square plus into minus 18 into 16 வந்து 288 plus 12 into y plus 2 the whole square minus 12 4s are 48 equal to -120. ஸோ இந்த x term இந்த y term அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்மையும் சைன் மாற்றி அந்த பக்கமாக கொண்டு போயிட்டிங்கன்னா 216 வரும். இப்போது நம்மளுக்கு இதுலேருந்து தெரிய வருது இது ஒன்று எலிப்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஹைப்பர்போலாவாக இருக்கலாம். அதோட ஜென்ரல் ஃபார்மில் ரைட் சைடில் 1 தான் வரணும். ஸோ இந்த 216 1 ஆக்கிறதுக்காக த்ரூ அவுட் 216ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து 18 வந்து 216ஆல் டிவைட் பண்ணுறப்ப 12ன்னு வந்துடும். 12 வந்து 216ஆல் டிவைட் பண்ணுறப்ப 18 வந்துடும். 216/216 பண்ணுறப்போ 1 வந்துடும். இப்போ நம்மளுக்கு இது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது நான் இதோட ஜென்ரல் ஈக்குவேஷனோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போது நம்ம இதை கானிக் டைப் கண்டுபிடிக்கணும். நான் வந்து இங்கே மிடில் ப்ளஸ் வந்துருச்சு, அதனால் அது எலிப்ஸ்ன்னு கெஸ் பண்ணிட்டேன். நீங்களும் அப்படியே நினைக்கலாம், ஒன்றும் தப்பாகாது. இப்போ நம்ம கானிக் டைப்பில் இன்னும் தெளிவாக தெரிய வந்துடும் இது எலிப்ஸாக கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. கானிக் டைப்போட ஜென்ரல் ஈக்குவேஷனை எழுதிட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 1/12 வந்து ஏன்னு எடுத்திருக்கேன். XY டேர்ம் கிடையாது, அதனால் b வந்து 0. y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு c வந்துட்டு 1/18. இப்போ நம்ம b ஸ்கொயர் மைனஸ் 4ac பண்ணணும் அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ண பிறகு பார்த்தோம்னா இது நெகட்டிவாகவே நிற்கிது. தட் இஸ் இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து <0 இருந்தால் கானிக் வந்து எலிப்ஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போது கானிக் வந்து எலிப்ஸ் ஆகிட்ட பிறகு இப்போ கானிக் வந்து எலிப்ஸ்ன்னு ஆனிட்ட பிறகு மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். பிகாஸ் ஏவோட வேல்யூ கிரேட்டராக ஏவோட வேல்யூ கிரேட்டர் வேல்யூ தான் எடுக்கணும். இப்போ ஒய் கீழே தான் கிரேட்டர் வேல்யூ இருக்குது, அதனால் மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். இதில் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 18, b ஸ்கொயரோட வேல்யூ 12. அப்போ ஏவோட வேல்யூ வந்துட்டு √18. அப்போ அதை 9 2s பிரித்தோம்னா 3√2. அதே போல் பியோட வேல்யூ வந்துட்டு √12. இதை 4 3s பிரித்தோம்னா 2√3. இப்போ நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் 18 - 12 6ன்னு வந்துடும். அப்போ சியோட வேல்யூ √6 அப்படின்னு வந்துடும். இ கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா c/a. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு √6/3√2. இப்போ ரூட்டுக்குள்ளேயே இருக்கிற 6ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணோன்னா இயோட வேல்யூ வந்து √3/3ன்னு வந்துடுது.
a by e கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a வந்து 3√2 இன்ட்டு e வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் 3/√3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 9√2 by √3 ஆயிடுது a by eயோட வேல்யூ. இப்போ நம்ம சென்டரோட ஃபார்முலா வந்துட்டு h, k. இப்போ நம்மளோட h, k என்னன்னா நம்மளோட ஃபார்முலாலேயே தெரிஞ்சு போச்சு 4, -2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோர்ஸை வந்துட்டு உங்களுக்கு y ஆக்சிஸ் தட் இஸ் 0, +or - c. இப்போ 0 கூட h ஆட் பண்ணால் h வந்துடும், c கூட k ஆட் பண்ணால் k + c வந்துடும். ஸோ ஃபார்முலாஸை வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 - 2 + √6. சென்டர் முடிச்சிட்டோம். அடுத்தது வேர்டிசஸ்க்கு வரும். வேர்டிசஸோட ஃபார்முலா வந்து 0, +or - a. அது கூட ஹெச்சும் கேவும் சேர்த்துக்கிட்டு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா வேர்டிசஸோட வேல்யூ கிடச்சிரும். டைரக்ட்ரிசஸோட ஃபார்முலா வந்துட்டு y = +or - a/e. இது கூட நம்ம k சேர்த்துக்கலாம். ஸோ y = -2 + 9√2/√3. இப்போது இதில் வந்துட்டு இந்த 9 மட்டும் எப்படி எழுதியிருக்கேன்னா 3√2 தனியாக வச்சுட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 3 √3 × √3 எழுதியிருக்கேன் /√3. √3 கேன்சல் ஆகிட்டா வையோட வேல்யூ -2 + 3√6. இதே தான் நான் மைனஸ்க்கும் பண்ண போகிறேன். இங்கே மைனஸ் சைன் போட்டுருவேன். இந்த 9 3 3s பிரித்து அந்த 3 மறுபடியும் √3 × √3. அப்போ √3 கேன்சல் ஆகிடும். y = -2 - 3√6. இப்போ சம்ம முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வாட்டி மறுபடியும் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு கூட நீங்கள் வந்து என்னோடய சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.